பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்திலிருந்து 22ஆம் அதிகாரம் வரை. இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு கர்த்தர் அங்கீகரிக்காத உறவுகள். நேற்றைய தினத்தில் நாம் யோசபாத் ராஜாவை குறித்து தியானித்தோம். 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், யோசபாத் வர வர மிகவும் பெரியவனானான். 18ஆம் அதிகாரத்தில் யோசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. யோசபாத் தன்னுடைய நாட்களில் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தரை பின்பற்றக்கூடிய ராஜாவாக இருந்தபடியால் தேவன் யோசபாத் ராஜாவுக்கு நல்ல உயர்வையும் மேன்மையையும் வெற்றியையும் கட்டளையிட்டிருந்தார். ஆனால் யோசபாத் ராஜா வாழ்க்கையில் ஒரே ஒரு பரிதாபமான காரியம், அதை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அவர் ஒரு சில தவறான தீர்மானங்களை எடுத்ததுனால அது அவருடைய பின் சந்ததியை மிகப்பெரிய அளவில் பாதித்தது. அது என்ன தவறான தீர்மானம் என்றால், தேவன் அங்கீகரிக்காத உறவுகளை அவர் ஏற்படுத்தினார். அதில் ஒரு 2 காரியங்களை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக, தேவன் அங்கீகரிக்காத திருமண சம்பந்தங்களை அவர் ஏற்படுத்துகிறார். 18ஆம் அதிகாரம் 1 வசனத்தில், அவன் ஆகாபோடே சம்பந்தம் கலந்து. இந்த படத்தில் நீங்கள் பார்க்கும்போது சாலமோனுடைய நாட்களுக்கு பிறகு வடதேசம் தென் தேசம் இப்படி 2ஆக பிரிகிறது. வட தேசத்தில் 7வது ராஜாவாக ஆகாப் வருகிறார். அவர் மிகவும் தீமையான காரியங்களை கர்த்தருக்கு முன்பதாக செய்த ஒரு ராஜா. அதே மாதிரி தென் தேசத்தில் பார்க்கும்போது யோசபாத் 4வது ராஜாவாக யூதா தேசத்தை ஆட்சி செய்கிறார். அப்போது இவர்கள் இருவருக்கும் இடையே ஒரு திருமண ஒப்பந்தம் நடைபெறுகிறது. யோசபாத்துடைய குமாரனாகிய யோராமுக்கு ஆகாபுடைய மகளாகிய அத்தாலியாளை திருமணம் செய்து கொடுக்கிறார்கள். இந்த ஒரு தீர்மானம் யூதா தேசத்தின் பின் நாட்களில் மிகப்பெரிய பரிதாபமான நிலையை உண்டாக்குகிறது. இந்த திருமண உறவு யோராமுடைய இருதயத்தை கர்த்தரிடத்திலிருந்து பிரித்து விட்டது. அதை தான் நம்ம 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவன் என்றால் யோசபாத்தினுடைய மகன் யோராம். அவன் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியில் நடந்து ஆகாபின் வீட்டார் செய்தது போல் செய்தான். ஆகாபின் குமாரத்தி அவனுக்கு மனைவியாயிருந்தாள். அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அப்போ யோராமுடைய நாட்களில் தேசம் தேவனை விட்டு அகன்று போவதற்கு இந்த திருமண உறவு முக்கிய பங்கை வைக்கிறது. அது மாத்திரமல்ல, தொடர்ந்து நாம் பார்க்கும்போது இந்த யோராமுடைய மனைவி அத்தாலியாள் என்ன செய்கிறாள் என்றால், யோராமுடைய மரணத்திற்கு பிறகு ராஜவம்சத்தில் உள்ள யாவரையும் அவள் கொன்று போட்டு அவள் சிங்காசனத்தில் உட்காருகிறாள். அது மாத்திரமல்ல, தேவாலயத்தை கெடுத்து போடுகிறாள். இப்படியாக தேசத்தில் பலவிதமான நஷ்டங்களை இந்த அத்தாலியாள் மூலமாக வருகிறது. ஸோ இப்போ பார்த்தீங்களா, ஒரு சின்ன தவறான தீர்மானம், ஆண்டவருக்கு விருப்பமில்லாத அல்லது ஆண்டவர் அங்கீகரிக்காத ஒரு திருமண ஒப்பந்தத்திற்குள்ளாக போகும்போது தன்னுடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல, தலைமுறையாக எவ்வளவு பெரிய பாதிப்பு வருகிறது என்று. ஸோ அதனால் நாமும் கூட திருமண ஒப்பந்தங்களில் மிகவும் நேர்த்தியாக கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து தேவனுடைய வழிநடத்துதலோடு இப்படிப்பட்ட ஒப்பந்தத்துக்குள்ளாக கடந்து செல்ல வேண்டும். அல்லது அதிகமான பின் விளைவுகள் பின் நாட்களில் வரக்கூடியதாக இருக்கும். யோசபாத் ராஜா செய்த இன்னொரு தவறான தீர்மானம் அது என்னவென்றால், வணிகத்தில் ஆண்டவர் அங்கீகரிக்காத சம்பந்தம் செய்தார். இப்போ யோசபாத் ராஜா அகசியா ராஜாவோடு, அது இஸ்ரவேல் தேசத்து அகசியா ராஜாவோடு இன்னொரு ஒப்பந்தத்தையும் அவர் செய்கிறார் வணிகத்துறையில். அதை தான் நம்ம 20ஆம் அதிகாரம்
35ஆம் வசனத்திலிருந்து 37ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம். நான் வாசிக்கிறேன். அதற்கு பின்பு யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் பொல்லாப்பு செய்கிறவனான அகசியா என்னும் இஸ்ரவேலின் ராஜாவோட தோழமை பண்ணினான். தர்ஷீஷுக்கு போகும்படிக்கு கப்பல்களை செய்ய அவனோடே கூட்டிக் கொண்டான். 37ஆம் வசனத்தில் இதை குறித்து கர்த்தர் அனுப்பின தீர்க்கதரிசி அவனை கண்டித்து உணர்த்துகிறார். எப்படி என்றால், நீ அகசியாவோடே கூடிக்கொண்டபடியினால் கர்த்தர் உம்முடைய கிரியைகளை முறித்து போட்டார். அந்த கப்பல்கள் உடைந்து போயிற்று, அவர்கள் தர்ஷீஷுக்கு போகக்கூடாமல் போயிற்று. இப்போ இந்த வசனங்களில் நாம் பார்க்கும்போது யோசபாத் ராஜா இஸ்ரவேல் ராஜாவோடு இன்னொரு ஒப்பந்தத்தையும் அவர் செய்து இந்த கப்பல்களை தர்ஷீஷுக்கு போவதற்கு கப்பல்களை அவர்கள் இணைந்து செய்கிறார்கள். ஆனால் இந்த உறவு தேவனால் அங்கீகரிக்கப்படாத ஒரு உறவாக காணப்படுகிறது. அதனால் தேவன் என்ன செய்கிறார்? அந்த உறவினால வந்த காரியங்களை அழித்து போடுகிறார். அந்த கப்பல்கள் எல்லாமே உடைந்து போயிட்டு. பார்த்தீங்களா, அவங்களுடைய நேரம், அவங்களுடைய சம்பாத்தியம், அவங்களுடைய பொருள், அநேக காரியங்கள் அந்த இடத்துல உடைந்து போகிறது. ஏன்? அவர்கள் செய்த ஒரு தவறு தேவன் அங்கீகரிக்காத வணிக உறவுகளை ஏற்படுத்ததுனால. நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட நாம் வேலை செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, எந்த விதமான இடத்துலனாலும் ஒரு ஒப்பந்தம் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு உறவுக்குள்ளாக நாம் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும்போது நாம் கர்த்தரிடத்தில் ஜெபித்து இந்த உறவை குறித்து கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று நாம் தெரிந்து கொண்டு அப்படிப்பட்ட ஒப்பந்தம் செய்யக்கூடிய உறவுகளுக்குள்ளாக நாம் போவது மிக மிக அவசியம். இந்த இடத்துல யூதா ராஜா கர்த்தரை பின்பற்றி வந்த நாட்களில் இப்படிப்பட்ட ஒரு ஒப்பந்தம் தேவன் அங்கீகரிக்காத ஒரு ஒப்பந்தத்திற்குள்ளாக போனது நிமித்தமாக அந்த இடத்துல ஒரு அழிவு வருகிறது. ஸோ நாம் நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த பாதுகாப்போடு மிகுந்த வழிநடத்துதலோடு இப்படிப்பட்ட காரியங்களில் நாம் செயல்பட வேண்டும். புதிய ஏற்பாட்டிலும் கூட ஆண்டவர் எப்படி நாம் ஒப்பந்தம் செய்ய வேண்டும், எப்படிப்பட்ட உறவுகளை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்று நமக்கு வழிநடத்துதல்களை ஆண்டவர் கொடுக்கிறார். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14-15 நாம் பார்க்கும்போது, அந்நிய நோகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. 15ஆம் வசனம், கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது. ஸோ அப்படி என்றால் அவிசுவாசிகளோடு நாம் பேசக்கூடாதா? வேதம் சொல்லுகிறது நாம் எல்லாரையும் நேசிக்க வேண்டும். ஏனென்றால் இயேசு எல்லாருக்காகவும் மரித்தார். ஆனால் ஒப்பந்தம் செய்யக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான உறவுக்குள்ளாக நாம் போவதை குறித்து தான் இந்த வசனம் சொல்லுகிறது. அப்போ அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படக்கூடாது அப்படிங்கும்போது அது திருமண வாழ்க்கையை குறித்த காரியம். அது மாத்திரமல்ல, ஒப்பந்தம் செய்யக்கூடிய எந்தவித காரியத்திலையும் நாம் இந்த வசனத்திலிருந்து வரக்கூடிய வழிநடத்துதலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நாம் உபாகமம் 22ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்க்கும்போது, ஒரு மாடையும் கழுதையையும் பிணைத்து என்ன பண்ணக்கூடாதான்? உழாதிருக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. ஏன்னா ரெண்டையும் சேர்த்து உழுவதற்கு அவர்கள் பயன்படுத்தினால் அந்த ரெண்டும் நேராக ஒரே நேரத்தில் என்ன பண்ண முடியாது? போக முடியாது. அதனால தான் உபாகமம் 22:10 கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு வழிநடத்துதலை கொடுத்திருக்கிறார். இப்போ 2 கொரிந்தியர் 6, உபாகமம் 22:10 இந்த வார்த்தைகளெல்லாம் நாம் வைத்து பார்க்கும்போது நாம் கர்த்தர் நமக்கு என்ன காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்முடைய உறவுகளின் மூலமாக நாம் ஏதாவது ஒரு காரியத்தை சாதிக்க வேண்டும் என்றால், ஆண்டவருடைய நாம மகிமைக்காக அங்கே என்ன தேவைப்படுகிறது என்றால் ஒரு மனம் தேவைப்படுகிறது. அவிசுவாசியோட திருமண உறவில் நாம் இணைக்கப்படும் போது அந்த இடத்துல தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு மனம் கிடைக்காது. அதே நேரத்தில் தான் வணிகமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், நாம் கர்த்தர் அங்கீகரிக்காத உறவுகளோடு நாம் பிணைக்கப்படும் போது என்ன நடக்கிறது என்றால் ஒரு மனம் அங்கே ஏற்படுவது இல்லை. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும், இந்த உறவில் இந்த வேலையில் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு மனம் அந்த இடத்துல நமக்கு கிடைக்காமல் போகிறது.
அப்போ முக்கியமாக நம்முடைய திருமண வாழ்க்கையில் ஆண்டவர் வைத்திருக்கக்கூடிய நோக்கம் என்னவென்றால் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது. நம்முடைய வேலையில், நம்முடைய தொழிலில், எல்லா இடங்களிலேயும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். அதுதான் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கக்கூடிய பிரதானமான நோக்கம். அப்போ எந்தெந்த இடங்களில் கர்த்தரை என்னால் மகிமைப்படுத்த முடியவில்லையோ அப்படிப்பட்ட உறவுகளை குறித்து நாம் தேவனோடு பேசி தேவன் நமக்கு சொல்லக்கூடிய வழிநடத்துதல்களை நாம் என்ன பண்ண வேண்டும்? பின்பற்ற வேண்டும். ஏனென்றால் இந்த இடத்துல யோசபாத் மற்ற எல்லா காரியங்களையும் அவர் சரியாக செய்கிறார். தேவனை பின்பற்றுகிறார், தேவனுடைய வார்த்தைக்கு முன்னுரிமை கொடுக்கிறார், மற்றவர்களுக்கும் தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறார். இப்படியாக தேவனை பிரியப்படுத்தின ஒரு ராஜா. ஆனால் இந்த தேவன் அங்கீகரிக்காத உறவுகளை ஏற்படுத்துகிறதன் மூலமாக அவரால் முழுமையாக ஆண்டவரை என்ன பண்ண முடியல? பிரியப்படுத்த முடியல. அவருடைய நாட்களுக்கு பின்பு அவருடைய பிள்ளைகளுடைய நாட்களில் தேசத்தில் பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் அங்கீகரிக்காத உறவுகளை நாம் என்ன பண்ணக்கூடாது? எடுக்கக்கூடாது. இந்த காரியங்களை குறித்து கர்த்தர் நமக்கு ஞானத்தை தருவாராக. இன்னைக்கு பேசின இந்த காரியங்களை நீங்களும் கூட தொடர்ந்து தியானிங்க. இந்த காரியங்களை குறித்து வேதத்தில் வேறு எந்தெந்த இடத்துலலாம் கர்த்தர் சொல்லியிருக்கிறார் என்று தியானித்து ஆண்டவருடைய வழிநடத்துதலோடு எந்த விதமான உறவுக்குள்ளாகவும் செல்லும்படியாக அழைக்கப்படுகிறீர்கள். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. யோசபாத் ராஜாவுடைய வாழ்க்கையில் எடுத்த இந்த ஒரு சில தவறான தீர்மானங்கள் மூலமாக தேசத்தில் எப்படிப்பட்ட பெரிய இழப்புகள் வந்தது என்று நாங்கள் தியானிச்சிருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலும் கூடப்பா நாங்கள் உறவுகளில் கவனமாக இருக்க ஆண்டவர் கிருபை தாருங்க. கர்த்தர் அங்கீகரிக்காத உறவுகளுக்குள்ளாக போகாதபடிக்கு கர்த்தரால் பாதுகாக்கப்பட, கர்த்தரால் வழிநடத்தப்பட ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த காரியங்களை குறித்து எங்கள் ஒவ்வொருவரோடும் ஆண்டவர் இன்னும் அதிகமாக நீங்கள் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. அதன் மூலமாக இந்த பூமியில் எங்களுடைய எல்லா விதமான உறவுகளின் மூலமாக நாங்கள் உம்மை மாத்திரமே மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.